பிரபல சுற்றுலா தலமான குல்மார்க்கில் பாகிஸ்தான் ராணுவம் தரைவழி தாக்குதலை நடத்தியிருப்பதாக, அதாவது துப்பாக்கிச்சூடு மற்றும் பீரங்கி தாக்குதல்களை தரைவழி தாக்குதல் அப்படின்வாங்க, அத்தகைய தாக்குதல் தொடங்கியிருப்பதாக தெரிகிறது. தரைவழியாக எல்ஓசியை கடந்தாங்க அப்படின்னா நாம் பதில் தாக்குதல் கொடுக்க வேண்டிய தேவை இருக்கிறது. செய்தியாளர் பாரதி ராஜா கூடுதல் விவரத்தோடு இருக்கிறார். பாரதி ராஜா, தரைவழி தாக்குதல் தொடங்கப்பட்டிருக்கிறதா? விவரம். கண்டிப்பாக கார்கே, நீங்க இன்னைக்கு இரவு பார்க்கலாம், 10 மணிக்கு மேல ட்ரோன் தாக்குதலானது தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு. குறிப்பா 4 மாநிலங்கள்ல, எல்லையோர மாநிலங்கள்ல அந்த ட்ரோன் தாக்குதல் இருந்தது. ஆனா இப்ப தரை வழி தாக்குதல் தொடங்கி இருப்பதா, அதுவும் குறிப்பா ஜம்மு காஷ்மீர்ல இருக்கிற குல்மார்க், பிரபல சுற்றுலா தலமா இருக்கிற பகுதி இது. குல்மார்க் பகுதியில பொதுமக்கள் தங்கி இருக்கும் இடங்களை குறிவைத்துதான் இந்த தாக்குதலானது நடைபெறுவதாக தகவல்கள் வந்து கொண்டிருக்கிறது. பாகிஸ்தானின் ராணுவம், அதாவது தரை வழியில் தாக்குதலை தொடங்கி இருக்கிறது. மிக முக்கியமா பார்க்கணும், இவங்க ராணுவத்தோடு சண்டை போடல, பொதுமக்கள் இருக்கும் பகுதிகளை குறிவைத்து அந்த துப்பாக்கி சூடு நடத்துறாங்க அப்படின்ற தகவல் வந்துகிட்டு இருக்கு. அதற்கு இந்தியா தரப்பிலும் பதிலடி கொடுக்கப்பட்டு வருவதாக சொல்லப்படுகிறது. அவங்க எல்லையை தாண்டி, அதாவது அத்துமீறல் என்பது கடந்த 13 தினங்களுக்கு மேலாக தொடர்கிறது. 22ஆம் தேதி தொடங்கி இன்று கூட அத்துமீறலானது தொடங்கி இருக்கிறது. இந்தியா தரப்புல பதிலடி கொடுக்கப்பட்ட வந்தாலும் கூட பாகிஸ்தான் ஏன் இந்த அத்துமீறலை தொடர்ந்து செஞ்சுட்டு வருது, ஏதாவது ஒரு வகையில ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தணும் அப்படின்னு முயற்சிக்கிறாங்க. இந்திய ராணுவம் பதிலடி கொடுத்துட்டு தான் இருக்கு. பொதுமக்கள் பாதிக்க கூடாது அப்படின்றதுல இந்திய ராணுவம் மிக கவனமாக இருக்கிறது. அந்த பகுதியில இந்த தரை வழி தாக்குதல் தொடங்கி இருக்கிறதுனால ஒரு பதற்றமான சூழல் உருவாகி இருக்கிறது. கார்கே, தரைவழி தாக்குதல் தொடங்கியிருப்பதாக தெரிகிறது. இந்திய ராணுவம் பாகிஸ்தானுக்கு தக்க பதிலடியை கொடுத்து வருகிறது. குல்மார்க்கில் இந்த தாக்குதல் நடைபெற்றிருப்பதாக தகவல்.